என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் அவர்கள் எழுதுகிறார். இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்ட காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இப்படியாக யோபு பக்தன் வாழ்ந்த காலத்திலே அந்த யோபு பக்தன் தீர்க்க தரிசனமாக இப்படியாக சொல்லுகிறான், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்பதையும் தான் அறிந்திருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, அப்படியாக கடைசி காலத்தில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு பக்தன் எழுதுகிறான். வேதத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நீதியுள்ள நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக கடைசி காலத்திலே வருவார் என்று தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அது வெறுமனே சும்மா கட்டுக்கதையாக அல்ல, இப்படியாக அநேக தீர்க்க தரிசனங்களை ஆதாரமாக கொண்டு இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், இப்படியாக நான் செல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திலே செல்லுகிறேன், நான் மீண்டும் வருவேன் என்று. பிரியமானவர்களே, அப்படியாக அவர் சொல்லிவிட்டு சென்றார். பிரியமானவர்களே, அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தார். வந்து நாங்கள் பெற வேண்டிய அந்த மரணத்தை, நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக எங்களுக்கு வர வேண்டிய அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். பிரியமானவர்களே, அதற்காகவே அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஏனென்றால் இந்த மனிதர்களுடைய பாவம் பெருகி இருந்தது. இப்படியாக மனிதர்களுடைய பாவங்களின் நிமித்தம் இந்த மனிதர்களுக்கு அழிவு, இந்த மரணம் என்கிற காரியம் அப்படியாக இருந்தது. அந்த காரியத்தை மாற்றுவதற்காக அவர் இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, மனுஷனாக வந்து பிறந்து எங்கள் மீது வர வேண்டிய தண்டனை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பரிசுத்தராகிய தேவன், அவர் மனிதனாக பிறந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை, எங்களுக்கு வர வேண்டிய மரணையை, ஆக்கின தீர்ப்பை அந்த சிலுவையிலே நாங்கள் அடிக்கப்பட்டு நாங்கள் கொல்லப்பட வேண்டிய இடத்திலே அவர் எங்களுக்காக கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் எங்களுடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இப்படியாக அவர் தேவன் தாமே எங்களுக்காக மரித்து அவர் அப்படியாக மரித்து அப்படியே போகவில்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் அவர் தேவன். பிரியமானவர்களே, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்படியாக இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அந்த சீசர்களுக்கு அவர் காட்சி அளித்தார். நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று. பிரியமானவர்களே, சீசர்களுக்கு காட்சி அளித்தார். இப்படி 500க்கும் மேற்பட்ட அநேகருக்கு காட்சி அளித்தார். அப்படி காட்சி அளித்து அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், இப்படியாக நான் செல்லுகிறேன், நான் மீண்டும் வருவேன், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ அப்படியாக நான் வருவேன் என்று. பிரியமானவர்களே, இந்த சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் செல்லுகிறார், நான் இதோ பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களுக்கு ஒரு சத்திய தேற்றவாளரை அனுப்புவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள வழிநடத்தி செல்லுவார் என்று இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அருளினார். பிரியமானவர்களே, நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். லூர்க்கா இப்படியாக இந்த யோபு பக்தன் எழுதுகிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அது என்ன மீட்பர் என்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழுகிற மனுஷர் எல்லோருக்கும் மீட்பராக வந்தார். பிரியமானவர்களே, இந்த மனுஷர்கள் பெற வேண்டிய தண்டனையை தான் பெற்றுக்கொண்டார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு பிறந்த வேளையிலே இப்படியாக தேவதூதர்கள் இந்த பூமியிலே தோன்றி இப்படியாக மந்தை மேய்ப்பர்களுக்கு சில காரியத்தை சொன்னார்கள், அறிவித்தார்கள், ஒரு நற்செய்தியை அறிவித்தார்கள். அது என்னவென்று நாங்கள் பார்ப்போம். லூர்க்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது.
அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய தூதனானவன் இப்படியாக மந்தை மேய்ப்பர்களுக்கு தோன்றி அறிவிக்கிறான், பயப்படாதிருங்கள் என்று. இதிலே பார்க்கிறோம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த மந்தை மேய்ப்பர்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் இதற்கு முன்பு இப்படி ஒரு தரிசனத்தை காணவில்லை, இப்படி ஒரு காரியத்தை காணவில்லை. இப்படி திடீரென்று தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள் என்பதை அவர்கள் கண்டவுடன் அவர்கள் பயந்தார்கள். இப்படியாக தங்களை சுற்றிலும் பிரகாசித்தது, மகிமை பிரகாசித்தது. அதற்கு முன்பு அவர்கள் கண்டதில்லை. அதை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, இதிலே தேவதூதன் சொல்லுகிறான், இப்படியாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். இன்று தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் பிறந்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, இதிலே வாசிப்போமாக இருந்தால் 11வது வசனத்திலே, 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் சொல்லப்படுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று இப்படியாக நற்செய்தி சொல்லப்படுகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்குத்தான் இப்படியாக நற்செய்தி என்று சொல்லவில்லை, யூதர்களுக்கு மட்டும்தான் இப்படி இந்த நற்செய்தி என்று சொல்லவில்லை. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பௌத்த சமயமாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அப்படியாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று அந்த தேவதூதன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இதோ உங்களுக்கு தாவீதின் ஊரிலே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி தாவீதின் சந்ததியிலே, தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு சாராருக்கு மட்டும் உரிய நற்செய்தி அல்ல. பிரியமானவர்களே, இந்துக்களுக்கும் உரிய நற்செய்தி, முஸ்லிம்களுக்கும் உரிய நற்செய்தி, இப்படியாக பௌத்த மதம் எல்லா இனத்துக்கும் எல்லா மதத்தினருக்கும் உரித்தான நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மதங்கள் தான் பிழையான வழிகளிலே செல்லுகிறது. காரணம், மதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மதங்கள் என்று சொல்லி அந்த மதங்களுக்குரிய வேத புஸ்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. இன்று அவர்கள் அதை கணக்கில் எடுப்பதில்லை. அதே நேரம் சாதாரண மக்களுக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்வதில்லை. இந்து மத ஆலயங்களிலே சொல்லப்படுகிற, வேதங்களிலே சொல்லப்படுகிறது, பிரம்மபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்றால் தேவனுடைய குமாரனே போற்றி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதே உண்மை. பிரியமானவர்களே, இப்படியாக அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்றால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே நமக என்று சொல்லப்படுகிறது. இந்து மத ஆலயங்களிலே சொல்லப்படுகிற மந்திரம் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்றால் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் என்று, பிறந்தவரே போற்றி என்று. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக என்றால் தேவனுடைய குமாரனே போற்றி என்றால் தேவனுடைய குமாரனாக எண்ணப்பட்டவர், பிறந்தவர், எப்படியாக அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ உமாத்தாய நமக என்று சொல்லப்படுகிறது இந்து மத ஆலயங்களிலே. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவரே நமக என்றால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலே
பிறந்தவரே நமக என்று சொல்லப்படுகிற அந்த ஒரே ஒரு தெய்வம் யார் என்று பார்த்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ சிபிலிஸ்தாய நமக என்று இந்த இந்து ஆலயங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அர்த்தம் தன்னுடைய மாமிசத்திலே வெளிப்பட்டவரை போற்றி. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தும் மனிதர்களுடைய பாவத்தை போக்க இந்த பூமியிலே வந்து பிறக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அவர் தேவனாக இருந்து மனுஷனாக பிறந்தார், மாமிசத்திலே வெளிப்பட்டார். எங்களை போல ஒரு மாமிச உடல் உள்ள ஒருவராக வெளிப்பட்டார், இந்த பூமியிலே வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ விருட்ச சூல அருதாய நமக என்று சொல்லப்படுகிறது இந்த இந்து ஆலயங்களிலே. ஓம் ஸ்ரீ விருட்ச சூல அருதாய நமக என்றால் சிலுவையிலே தன்னை பலியாக்கினவரே நமக என்று அர்த்தம். பிரியமானவர்களே, எந்த ஒரு தெய்வம் சிலுவையிலே தன்னை பலியாக்கினவர்? எந்த ஒரு தெய்வம் சிலுவையிலே பலியான தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சிலுவையிலே பலியான தெய்வம். இந்த இந்து ஆலயங்களிலே பூஜை நேரங்களிலே மந்திரம் சொல்லுகிறார்கள். ஓம் ஸ்ரீ விருட்ச சூல அருதாய நமக என்றால் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வமே போற்றி என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம். பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக என்று இந்து ஆலயங்களிலே சொல்லப்படுகிறது. ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக என்றால் மரணத்தை வென்றவரே போற்றி என்று. பிரியமானவர்களே, மரணத்தை வென்ற ஒரே ஒரு தெய்வம் யார் என்று பார்த்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்காக சிலுவையிலே தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்து இப்படியாக சிலுவையிலே மரிக்கிறார். ஆனாலும் வேதத்திலே நாங்கள் பைபிளிலே பார்ப்போமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இப்படியாக உயிரோடு உள்ளவராக அவர் அந்த 12 சீசர்களுக்கும் அப்படியாக 11 சீசர்களுக்கும் அவர் காட்சி அளித்தார். இன்னும் 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகளுக்கு காட்சி அளித்தார். அவர்களோடு பல நாள் இருந்தார், தன்னை உயிருள்ளவராக காட்டிக்கொண்டார், அவர்களோடு புசித்தார், இப்படியாக அவர்களோடு உணவு உண்டார், இப்படியாக அவர்களுக்கு அநேக நாள் போதித்தார். போதித்த பின்பு அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படும் வேளையிலே அவர் சொன்னார், இதோ நான் போகிறேன், இப்படியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், இதே பிரகாரம் நான் மீண்டும் இந்த பூமியிலே வருவேன் என்று. பிரியமானவர்களே, இப்படியாக ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக என்று சொன்னால் மரணத்தை வென்றவரே போற்றி என்று. இப்படியாக அநேக மந்திரங்களை இந்த இந்து ஆலயங்களிலே சொல்லுகிறார்கள். எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாகத்தான் இந்த இந்து ஆலயங்களிலே சொல்லப்படுகிற மந்திரங்களை தமிழிலே மொழிபெயர்க்காமல் இப்படியாக அடக்கி வைக்கிறார்கள். இன்று அநேக போராட்டங்கள் இந்த இந்தியாவிலே இலங்கையிலே இப்படியாக போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த இந்து மத வேதத்தை தமிழிலே மொழியாக்கம் பண்ண வேண்டும், இந்த இந்து ஆலயங்களிலே தமிழிலே பூஜை செய்ய வேண்டும் என்று போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அது முடியவில்லை. காரணம், அந்த இந்து மத வேதங்களிலே இருக்கின்ற அந்த மந்திரங்களை தமிழாக்கம் செய்தால் அப்படியாக அப்பட்டமாக தெரிந்துவிடும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த இந்து மத வேதங்கள் குறிக்கிறது என்று. பிரியமானவர்களே, இந்து மத வேதங்களிலே சொல்லப்படுகிறது, பிரஜாபதியானவர் அவர் வந்து இந்த பூமியிலே மனுஷரின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பிரஜாபதி என்று சொன்னால் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே ஒரு தெய்வம். அவர் வந்து இந்த பூமியிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த மனுஷர்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த இந்து மத வேதங்கள் சொல்லுகிறது. இப்படியாக கன்னியின் வயிற்றிலே அவர் வந்து பிறக்க வேண்டும் என்று இந்த இந்து மத வேதங்கள் சொல்லுகிறது. இப்படியாக தேவனுடைய குமாரன் இப்படியாக கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இப்படியாக எங்களுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படியாக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்தார்.
ஆனாலும் அவரை மரணம் அப்படியாக கட்டி போட முடியவில்லை. மரணத்தால் அவரை கட்டி போட முடியவில்லை. அப்படியாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிசாசின் தலையை மிதித்தார். இப்படியாக மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி இப்படியாக வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, இப்படியாக இந்து ஆலயங்களிலே அநேக மந்திரங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குறிக்கிறது. ஓம் ஸ்ரீ அக்னீஸ்வராய நமக என்றால் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறவரே போற்றி என்று இந்த பைபிளிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தும் பொழுது அவர் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தினார். இந்த மோசையோடு அந்த சீனாய் மலையிலே அவர் மோசையோடு அவர் தரிசனமாகி பேசுகிற பொழுது அந்த முட்செடியிலே அவர் பட்சிக்கிற அக்னியாக அவர் பேசினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே இந்த இந்து மத வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாய் நபி அவர்கள் அவர் கடைசி நாளிலே இந்த பூமியிலே வருவார் என்று இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, ஈசாய் நபிகள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, எல்லா வேதங்களும் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி. பிரியமானவர்களே, நான் அடுத்ததாக வாசிக்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தண்டன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே வாசிப்போமாக இருந்தால், ஏசாயா 53வது அதிகாரத்திலே வாசிப்போமாக இருந்தால், அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில 1000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. இப்படியாக ஆண்டவர் தாமே மனிதனாக பிறப்பார். இப்படி பிறந்து மனுஷர்களுடைய பாவங்களை சுமப்பார். அவர் அப்படியாக மனுஷர்களுடைய பாவங்களை சுமந்து இப்படியாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்படுவார் என்று சொல்லி, மனிதர்களால் அசட்டை பண்ணப்படுவார் என்று சொல்லி இப்படியாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதன் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இப்படியாக எங்களுடைய பாவங்களுக்காய் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய இல்லாத பொல்லாத குற்றங்கள் எல்லாம் சுமத்தப்படுகிறது. இப்படியாக இல்லாத பொல்லாத குற்றங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி அவரை மரணத்துக்குள்ளாக தீர்க்கிறார்கள். அப்படியாக தீர்க்கும் பொழுது அந்த போர் சேவகர்கள் அவரை காரி உமிழ்கிறார்கள், முகத்திலே காரி உமிழ்கிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள். இப்படியாக தலையிலே முள்முடியை சூட்டி அவரை இப்படியாக அசட்டை பண்ணுகிறார்கள். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாக இருந்தும் எங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்த பொழுது, அவர் இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டார்.
பிரியமானவர்களே. அப்படியாக இந்த ஏசாயா 53வது அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் யூதர்கள் அநேகர் பரிசேயர் சதுசேயர் இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை சிலுவையிலே அடியுங்கள் என்று. பிரியமானவர்களே, இவனை சிலுவையிலே அடியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாக சொல்லுகிறார்கள். இது நிமித்தம் வருகிற சாபங்களை பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இப்படியாக அறியாமல் பேசினார்கள். அது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இதிலே 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பிரியமானவர்களே, அன்று அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது எல்லோரும் சொன்னார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயர் இப்படி அநேகர் சொன்னார்கள், இப்படியாக இவன் தேவனால் வாதிக்கப்படுகிறான் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியாக அவன் என்று சொல்லி சொன்னார்கள். அவன் தேவனால் வாதிக்கப்படுகிறான் என்று இப்படியாக சொன்னார்கள். ஆனால் அவரோ, இதிலே வேதத்திலே பார்க்கிறோம், அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், எங்களுடைய சாபங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்கள் சமாதானத்தை இழந்திருந்தோம். நாங்கள் இப்படியாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நாங்கள் மரிக்க வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்களுடைய பாவங்களை சுமந்தது நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தது நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். இப்படியாக வாரினால் அடிபட்டு, இப்படியாக முள்முடி சூடப்பட்டு இரத்தம் வழிந்து, இப்படியாக எங்களுடைய பாவங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த ஆக்கினை அப்படியாக அவர் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, இதிலே பார்ப்போமாக இருந்தால், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பிரியமானவர்களே, நாங்கள் வழி தப்பி திரிந்தவர்களாக இப்படியாக வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு இப்படியாக விக்கிரகங்களை நாங்கள் வழிபட்டு இப்படியாக களியாட்டங்களிலும் கொண்டாட்டங்களிலும் எங்களுடைய நடக்கைகளை இப்படியாக வழி திருப்பி இப்படியாக நாங்கள் பிழையான வழியிலே திரிந்தோம். எங்களுடைய மனம் சொல்லுகிற பிரகாரம், எங்களுடைய சுய இச்சை நிமித்தம், எங்களுடைய இப்படியாக காம விகாரங்களை நடப்பித்து, இப்படியாக பிழையான வழிகளிலே விபச்சாரங்களை நடப்பித்து, இப்படியாக அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்து பிழையான வழிகளிலே நாங்கள் நடந்தோம். பிரியமானவர்களே, அதான் இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். பிரியமானவர்களே, இப்படியாக வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வம் மனுஷனாக பிறந்து இப்படியாக எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அது நிமித்தமாக இப்படியாக அவர் அந்த சிலுவையை சுமந்த வண்ணம் அந்த கல்வாரி மலையிலே
இப்படியாக நடந்து போகிறார். அப்பொழுது அசட்டை பண்ணுகிறார்கள். இவன் தேவனால் வாதிக்கப்படுகிறான், இவன் தேவனால் தண்டிக்கப்படுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் அறியவில்லை அவர்தான் தேவன் என்று. அவர்தான் தேவன் என்று அவர்கள் அறியாமல் பிதற்றினார்கள், பேசினார்கள். இவன் தேவனால் வாதிக்கப்படுகிறான், இவன் தேவனால் தண்டிக்கப்படுகிறான் என்று அறியாமல் பேசினார்கள். ஆனால் அன்று அவர் தேவனாக இருந்தால், அவர் தேவனாக இருந்து மனுஷனாக பிறந்து எங்களுடைய ஆக்கினைகளை, எங்களுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டது நிமித்தம் இப்படியாக போனார். அவர் வாயை திறக்கவில்லை என்று, அவரை எந்த ஒரு தன்னுடைய நியாயத்தை கூட அவர் பேசவில்லை என்று சொல்லி இதிலே பார்க்கிறோம். இதிலே பார்ப்போமாக இருந்தால், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. ஆமென் பிரியமானவர்களே, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். வாரனால் அடிக்கப்பட்டு இப்படியாக ரத்தம் ஒழுகுகிறது, முள்முடி சூட்டி இந்த முள்ளெல்லாம் மண்டைக்குள்ளே குத்தி இப்படியாக வேதனை நிறைந்தவராய் இப்படியாக சிலுவையை சுமந்து அந்த கல்வாரி மலைக்கு செல்லுகிறார். ஆனால் இதிலே வேதத்திலே பார்க்கிறோம், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பிரியமானவர்களே, எங்களுடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் இப்படியாக அவரை அடிக்க கொண்டு போகிறார்கள், ஆனாலும் அவர் வாயை திறவாதிருந்தார். ஏனென்றால் காரணம், நான் ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுப்பதன் நிமித்தம்தான் என்னுடைய பிள்ளைகளை இந்த பாவத்தில் இருந்து மீட்கலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு வர இருக்கும் மரணத்திலிருந்து அவர்களை மீட்கலாம் என்று பிரியமானவர்களே வாயை திறவாதிருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவரே எங்களுடைய மீட்பர், இவரே உங்களுடைய மீட்பர். இவர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. பிரியமானவர்களே, இவர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நாங்கள் இந்த பூமியிலே ஒரு சொற்ப காலம் வாழ்ந்து விட்டுப்படியாக மரித்து விடுவோம். ஆனால் அந்த மரணத்துக்கு பின்பு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு சகோதரர்களே. அந்த நியாய தீர்ப்பிலே எங்களுக்கு 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று நித்திய மரணமா, இல்லாட்டில் நித்திய ஜீவனா என்று. நித்திய மரணம் என்றால் அது 2வது மரணத்துக்குள்ளே நாங்கள் கடந்து அப்படியாக நாங்கள் அழிந்து விடுவோம். நித்திய ஜீவன் என்று சொன்னால் இப்படியாக காலகாலமாக தேவனோடு வாழ்வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் வாழ்வது. பிரியமானவர்களே, அது 100 வருடம் அல்ல, 1000 வருடம் அல்ல, 5000 அல்ல, கோடி வருடம் அல்ல, அதையும் தாண்டி நித்திய காலம். அப்படியாக அந்த நித்திய ஜீவனுக்கு அழிவில்லை. அப்படியாக நாங்கள் காலகாலமாக அப்படியே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வாழலாம். எங்களுக்கு இந்த பூமியிலே நாங்கள் இப்பொழுது வாழ்வது போல் எங்களுக்கு மறுமையிலே பரலோக ராஜ்யம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் காலகாலமாக தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருவார். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இப்படியாக வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மரணத்தின் பின்பு இப்படியாக நித்திய ஜீவனை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இப்படியாக துன்மார்க்கமாக மனம் போன வாழ்க்கையிலே வாழ்பவர்களுக்கு இப்படியாக நித்திய அழிவு, நித்திய அக்கினி இப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரணத்தின் பின்பு நியாய தீர்க்கப்பட்டு இப்படியாக அவர்கள் நித்திய அழிவுக்கு அவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதன் நிமித்தம் தான் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்திலே சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல வாழ்வு உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் இப்படியாக நாங்கள் இந்து மதத்திலே இருக்கிறோம், முஸ்லிம் மதத்திலே இருக்கிறோம், இப்படியாக புத்த மதத்திலே இருக்கிறோம், இன்னும் அநேக மதங்களிலே இருக்கிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எப்படி? இவர் ஒரு புற தெய்வம், இவர் ஒரு வேற்று மதத்தை சார்ந்த தெய்வம் என்று தவறு சகோதரர்களே. இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிற மதத்தை சார்ந்தவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் தெய்வம். நாங்கள் தான் இப்படியாக மதங்களை பிரித்து இப்படியாக வழிபட்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த இந்து மத வேதங்களிலே சொல்லப்பட்ட, இந்த இந்து மத மந்திரங்களிலே சொல்லப்பட்ட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் அறிவிக்கிறேன். இந்த இந்து மத ஆலயங்களிலே சொல்லப்படுகிறதே, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்று, கன்னியின் வயிற்றிலே பிறந்தவரே நமக என்று. கன்னியின் வயிற்றிலே பிறந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய குமாரனை போற்றி என்று இப்படியாக சொல்லப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஓம் ஸ்ரீ மிருத்த சூலாய நமக என்று சொன்னால் அப்படியாக சிலுவையிலே பலியான தெய்வம், பலியானவரை போற்றி என்று சொல்லப்படுகிறது. இதிலே பார்ப்போமாக இருந்தால் ஓம் ஸ்ரீ விருட்ச சூல அருதாய நமக என்று சொல்லப்படுகிறது. சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவரே போற்றி என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம். பிரியமானவர்களே, ஓம் ஸ்ரீ மிருஜம் ஏயாய நமக என்று சொல்லப்படுகிறது. மரணத்தை வென்றவரே போற்றி என்று. மரணத்தை வென்ற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, ஆக மொத்தத்திலே நான் வேறு ஒரு தெய்வத்தை நான் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தவில்லை. இந்த இந்து மத பேதங்களிலே சொல்லப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓம் ஸ்ரீ உமா தாய நமக என்று இந்து மத வேதங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த இந்து ஆலயங்களிலே சொல்லப்படுகிறது பூஜை நேரங்களிலே. ஓம் ஸ்ரீ உமா தாய நமக என்றால் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே போற்றி என்று. பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளின் கருவிலே கற்பன் தரிக்கப்பட்டு பிறந்த ஒரே ஒருவர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, இப்படியாக அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அநேக ஆதாரங்கள் உண்டு இந்த இந்து மத வேதங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்படுகிறது என்று. இப்படியாக குரானிலும் ஈசாய் நபிகள் அவர் இரண்டாவது கடைசி நாட்களிலே இந்த பூமியின் மேலே நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. ஈசாய் நபிகள் என்றால், ஈசாய் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாய் நபிகள் அவர்கள் இப்படியாக அந்த வருகையை எதிர்பார்த்தே முஸ்லிம்களும் இப்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு சமாதானத்தை தருவார், எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை தருவார். பிரியமானவர்களே, இதிலே பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய தேசம் இன்று பாழாய் கிடக்கிறது. இப்படியாக எங்களுடைய தேசத்துக்காய், எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காய் போராடியவர்கள் எல்லோரும் இன்று காடுகளிலும் இப்படியாக சிறை கூடங்களிலும் இப்படியாக அநேக காரியங்களிலும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்று எங்களுடைய தேசத்திலே பார்ப்போமாக இருந்தால் பெண்கள், இப்படியாக விடுதலைக்காக போராடிய பெண்கள் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த நியூஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை விபச்சாரம் செய்யும் தொழிலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக கொடுமை நிறைந்த தேசமாக காணப்படுகிறது. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அந்த தேசத்திலே நிரந்தர சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். இதிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நீதிமொழிகள் 23வது வசன அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிக்காதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் வழக்காடுவார், எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய எல்லை குறிகளை மாற்றி வைத்திருக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுடைய தேசத்தில் மக்களுடைய இப்படியாக சொத்துக்களை யாராவது அபகரித்திருக்கலாம். அந்த நாட்டினுடைய ராஜாக்கள் கூட அபகரித்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த தேசத்திலே உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று. பிரியமானவர்களே, இதிலே 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், எங்களுடைய மீட்பர் வல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவர்.
இதிலே அந்த வசனத்திலே சொல்லுகிறது, அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று. அவர் தேசத்தின் ராஜாக்களோடு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வழக்காடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்காக இப்படியாக கைவிடப்பட்டவர்களுக்காக வழக்காடும் பொழுது ஒரு தேசத்தின் ராஜாக்களால் நின்று பிடிக்க முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்களுக்காக வழக்காடுவார், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படியாக எங்களுக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சிலுவையிலே அப்படியாக தீர்த்து முடித்தார். அதன் நிமித்தம் அவருக்கு அதிகாரம் உண்டு. எங்களுடைய தேசத்திலே எங்களுக்கு சமாதானத்தை தர அவருக்கு அதிகாரம் உண்டு. நாங்கள் அவரை நம்புவோம். இப்படியான பொய்யான விக்கிரக ஆராதனைகளை கைவிட்டு இப்படியாக மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவோம். அது நிமித்தமாக எங்களுடைய தேசத்துக்கு சமாதானம் வரும். இந்த இந்து மத வேதங்களிலே சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவோம். ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்திராய நமக என்று தேவனுடைய குமாரனை போற்றி என்று சொல்லி இந்து மத வேதங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்று இந்த இந்து மத வேதத்திலே சொல்லப்படுகிறது. கன்னியின் கருவிலே பரிசுத்த ஆவியினால் உருவானவரே போற்றி என்று சொல்லப்படுகிறது. அதிலே தமிழிலே அர்த்தம். அப்படியாக ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. கன்னியின் கருவிலே இப்படியாக பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இப்படியாக ஓம் ஸ்ரீ விருத்த சூல அருதாய நமக என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவரே நமக என்று இந்த மத வேதங்களிலே சொல்லப்படுகிறது. சிலுவையிலே அடிக்கப்பட்டு இப்படியாக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்படியாக சொல்லப்பட்ட தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் பிரியமானவர்களே. ஓம் ஸ்ரீ மிருத்யம் ஜெயாய நமக என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மரணத்தை வென்றவரை போற்றி என்று மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவரே அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் சுவாமி அப்பா, இந்த வார்த்தைகளை அடியேனுக்கு தந்து இந்த செய்தியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு அளித்த வாய்ப்புக்காய் நன்றி சுவாமி. அப்பா, இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களோடு பேசுங்கள் சுவாமி. அப்பா, நீங்கள் ஒருவரே மெய்யான தெய்வம் என்கிற அந்த சத்திய உண்மையை இவர்கள் அறிந்து கொள்ள அப்பா ஆண்டவரே, இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்பா, யோபு பக்தன் என்று சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த யோபு பக்தன் சொன்னது போல அப்பா ஆண்டவரே, நாங்களும் சொல்லுகிறோம் சுவாமி, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று நாங்கள் அறிக்கை விடுகிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்பவர்களை மீட்டுக் கொள்ளுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. இவர்களுக்கு இன்னும் ஆண்டவரே அதிக உறுதியான வசனங்கள் மூலம் நீங்கள் இடைப்படுங்கள் சுவாமி. அப்பா, நீங்களே மெய்யான தெய்வம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள இவர்களுடைய நாவுகள் அறிக்கையோட உதவி செய்யுங்கள் சுவாமி. இது மூலம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வாருங்கள் சுவாமி. ஒரு தேசத்து மக்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் சுவாமி. எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை தாருங்கள் சுவாமி. இன்று பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய தேசத்திலே அநேகர் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாகவும் விதவைகளாகவும் திக்கற்றவர்களாகவும் அனாதைகளாகவும் ஆண்டவரே திரிகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், ஆண்டவரே அனாதைகளின் தேவன் சுவாமி. அவர்களுக்காக நீங்கள் வழக்காடுகிற தெய்வம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் தாமே எங்களுடைய தேசத்திலே எங்களுக்காய் யுத்தம் செய்ய வேண்டும்படியாய், வழக்காட வேண்டும்படியாய், எங்களுக்காய் ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை பெற்றுத்தர வேண்டும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி அப்பா, உங்களுடைய சமாதானம் எங்களுடைய தேசத்துக்கு வர வேண்டும்படியாய், அது நிரந்தர சமாதானமாய் இருக்க வேண்டும்படியாய் செபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதியுங்கள், வழிநடத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.